அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் விஜயசேரின் அன்பான வணக்கங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பகுதியில் கல்லீரல், பித்தப்பை, இந்த கல்லீரல் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, அது எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இந்த உடல்லையே ஒரு மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னா கல்லீரல் தான். அதாவது வெட்டுனாலும் வளரக்கூடிய ஒரு உறுப்பு கல்லீரல் தான் அப்படின்றத பற்றி கொஞ்சம் நல்லாவே விரிவாகவே பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த கல்லீரலுக்கு நாம் இடையூறை ஏற்படுத்தும் போது என்னங்க, கல்லீரலுக்கு நம்ம இடையூறு ஏற்படுத்துகிறோமா, நம்ம உறுப்புக்கு நம்மளே தொந்தரவு பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். ஆமாங்க, கண்டிப்பாக நம்மளுடைய உறுப்புகளுக்கு நாம் கொஞ்சம் ஒரு இடையூறாக தான் இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய அதுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த இடையூறுகளை நாம் மாற்றிக்கொள்ளும் போது கண்டிப்பாக அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த கல்லீரல் பாதிக்கப்படும் போது குறிப்பாக யாருக்கு ரொம்ப கூடுதலாகவே பாதிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் முதல் பகுதி ஒன்றிலேயே நான் சொல்லியிருந்திருக்கேன். அதாவதுங்க, இரவு நேர பணியாளர்களுக்கு இது கூடுதலாக பாதிக்குது, மது பிரியர்களுக்கு இது கண்டிப்பாக பாதிக்குது. அதுக்கப்புறம் எண்ணெய் பதார்த்தங்கள், அந்த வடை, அந்த ஸ்நாக்ஸு, எண்ணெய் கலந்த இந்த மாதிரியான உணவுகளை எடுக்கும் போதும் நம்ம கல்லீரலுக்கு ஒரு கூடுதலான வேலையை கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் இதை நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து அந்த பழக்கம் உள்ளவங்க இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுபட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருந்து ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இந்த உணவு பழக்கத்தை நீங்கள் மாற்றும் போது மட்டுமே கண்டிப்பாக நிறைய விஷயங்களை நீங்கள் உணர முடியும். என்ன, அப்புறம் அதுக்கப்புறம் ரசாயனங்கள், அதாவது கூல்ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸுன்றது என்னைக்காவது ஒரு நாள் நண்பர்களை நம்ம சந்திக்கும் போது ஏதோ ஒரு மீட்டிங் நம்ம போகிறோம், தவிர்க்க முடியல அப்படின்ற நேரத்தில் எடுத்துக்கங்க, அதனால ஒன்றும் தவறுகள் கிடையாது. ஆனால் இதே வேலையாக தொடர்ந்து எப்பயுமே இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இன்னைக்கு எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்குங்க. எதுவுமே ஒரு இது கூட அதில் ஆரோக்கியமானது இல்லை. ஏன், பழச்சாறுகள், சரிங்க கூல்ட்ரிங்க்ஸ் எங்களுக்கு வேண்டாங்க, நம்ம வெளியில் போகும்போது ஏதாவது கூலாக ஒரு பழச்சாறுகள் சாப்பிடலாம்னா அதுலேயும் ரசாயன கலவை கூடுதலாக இருக்குது. இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் யூடியூப்லேயே நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்களை விஷுவலாகவே காட்டுறாங்க. ஸோ அதனால் நம்ம நம்மளுடைய உடம்பை பாதுகாக்க, நம்மளுடைய கல்லீரலுக்கு இடையூறு இல்லாமல் நடந்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை நம்ம செஞ்சாலே போதுங்க. மருந்து, மாத்திரைகள், சிகிச்சை இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். நம்மளுடைய சேனலை பொறுத்த மட்டும்லாங்க, நீங்கள் இந்த சேனல் உள்ளுக்குள்ளே போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது நம்மகிட்ட சிகிச்சை எடுத்தவங்க குணமாகி அவங்க சொல்லப்பட்ட விஷயங்களை தான் நான் பதிஞ்சிருக்கேன். அதனால தான் இது ஒரு உண்மை பகிர்வு அப்படின்னு நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நான் அதை குறிப்பிட்டிருப்பேன். சரி, இப்போ ஏற்கனவே ஒருத்தர் தன்னுடைய வயிறை சரியாக கவனிச்சிருக்காருன்னா குறிப்பிட்ட நேரத்தில் உணவு எடுக்காமல் அதனுடைய பாதிப்பு அவரை எப்பேற்பட்ட ஒரு கேன்சர்ன்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திச்சு அப்படின்ற விஷயத்தை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ கல்லீரல் பாதிச்சனால என்கிட்ட சிகிச்சை எடுத்தவங்க ஒரு சில பேரை அவங்களுடைய அந்த பகிர்வு, அந்த உண்மையான பகிர்வுகளை உங்களுக்கு நான் சொல்லலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சவர் என்னுடைய நண்பர், நல்ல நாலேஜ். அவர் பள்ளியில் +2 முடித்தோடனே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணுறாரு. நல்ல இன்ட்ரெஸ்டாக பார்க்குறாரு. அந்த சிறு வயதிலேயே அவர் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண உடனேங்க அவருக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சது ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் தான் ட்ரைனிங்கே கிடைக்குது. அது எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவருக்கு கிடைச்ச உடனே அவர் அங்கே போய் ஜாயின் பண்ணி 3 மந்த்ஸில் என்னைய கூட கூப்பிட்டுருந்தாரு. சார் வாங்க சார் அப்படின்றாரு. அது வேற ஒன்றும் இல்லை, கொடைக்கானலில் கால்டன் ஹோட்டல், கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஹில் ஸ்டேஷனில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஹோட்டலில் ஜாயின் பண்ணுறாருங்க. நல்ல சிறு வயது, பயங்கர ஆக்டிவாக இருக்கார். அவருடைய ஒர்க் எபிலிட்டி எல்லாம் பார்க்க அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவரை நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. அவருடைய பேமெண்ட்டை கூட்டுறாங்க. ட்ரைனிங் போன ஒரு மனுஷனை வேலைக்கே அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அவர் அதில் பர்மனண்ட் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாரு. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய டியூட்டி டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தாங்க. ஸ்டார் ஹோட்டல் இல்லையா, அதனால இரவு தான். அவர் செஃப் ஆகிட்டார். அந்த ஹோட்டலில் இருக்கும்போதே ஒரு நல்ல ஒரு செஃபாக அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஹோட்டலில் அங்கே தாங்க அவருடைய கேரியர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முழுக்க இரவு நேரம் தாங்க அவருடைய வேலை.
ஓகே, இப்போ அங்க இருந்தாரு. அதுக்கப்புறம் சரி நம்ம வெளிநாட்டுக்கு போலாமே அப்படின்னு சொல்லி அங்க அப்ளை பண்றாரு. அப்ளை பண்ண உடனே ஒரே நேரத்துல 2 நாட்டுல வந்து அவருக்கு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு வாய்ப்பு வருது. அப்ப இந்த 2 நாட்டுல ஒரே ஒரு நாடு, ஒரு நல்ல நாடு. ஓகே, இந்த நாடு நல்லா இருக்கே, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அவருடைய வேலைகளை தொடங்குறாரு. அவருடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை எல்லாமே நல்லா மாறுது. அவருடைய பண வருமானம் சம்மந்தப்பட்டது கூடுது. தன்னுடைய பிள்ளைகளை 2 பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கிறாரு. அடுத்தடுத்த ஒரு கட்டத்துக்கு வர்றாங்க. இவ்வளவு விஷயங்களை செய்யும் போது வரையிலும் அவர் வேலை பார்த்தது இரவு நேர வேலைகள் மட்டுமே. அதுக்கு தான் இந்த உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். அப்படி பார்த்து ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகிட்டாரு. பிள்ளைங்களுக்கு நல்லா செட் பண்ணி கொடுத்துட்டாரு. குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கு. நிறைய நண்பர்களுக்கு அவர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம், அந்த விஷயத்த எனக்கு வந்து சொல்றாங்க. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேங்க. இது என்ன அப்படின்றத பத்தி அடுத்த பதிவுல கண்டிப்பா நான் உங்களுக்கு போடுறேன். நன்றி.